அம்பாசமுத்திரம் பண்ணி முடிச்ச உடனே ஆஸ்கர் ஃபிலிம்ஸில் கமிட் ஆகிறேன். யார் ஹீரோன்னு கேட்குறாங்க. தனுஷ் சாரை கூப்பிட்டு ₹1 கோடி கொடுக்குறாரு. இது இண்டஸ்ட்ரிக்கு தெரிஞ்ச நியூஸ் தான். நான் போய் சொல்கிறேன், கதையும் அவருக்கு பிடிச்சி என்ஜாய் பண்ணுறாரு. பட் ஆனால் பரத் பாலான்னு ஒரு டீம் வந்து வெயிட்டிங். அன்றைக்கி சாயங்காலமே நான் இல்லைண்ணா, ஒரு நல்ல சினிமா அப்படின்னு முடிவு பண்ணி கிரிட்டிக்ஸ் எல்லாம் பெஸ்ட்டாக வந்தும் கூட நல்ல சினிமான்னா போயிட வேண்டியதானே. மக்களுக்கான சினிமா இது, 100% மக்களுக்கான சினிமா, அடித்தட்டு மக்களுக்கான ஒரு படம் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரூட்குள்ளே நீ வந்து ட்ராவல் ஆகணும். ஒரு படத்துக்கு ஒரு படம் வேறு ஜானர் பண்ணணும்னு நினைக்கிறதுனால அந்த டைம் ஆகுறத நானும் ஃபீல் பண்ணுறேன். திண்டுக்கல் சாரதிக்கு அம்பாசமுத்திரம் அம்பானி எகென்ஸ்டார், அம்பாசமுத்திரம் அம்பானிக்கு திருநாள் எகென்ஸ்டார். திருநாளுக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் டோட்டலி எவால்வ் ஆகி நம்ம கருணாசாரை பொறுத்த வரைக்கும் வந்து ஆகா ஓஹோன்னு சொல்லி பெருசாக என்கரேஜ் பண்ணுறது, உருண்டு பரண்டு பழகிறது, அந்த மாதிரியான ஆட்டிடியூட் எதுவுமே இருக்காது. ஓகே, கரெக்டாக இருந்தால் அது ட்ராவல் போயிட்டுருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ அப்படி பார்த்தா அது ஒரு புரிதல் தான். அவர் என்கிட்ட பேசினா சினிமா மட்டும்தான் பேசுவார், நான் அவர்கிட்ட அரசியல் பேச மாட்டேன். ஸோ ஆனால் அந்த படம் இன்னைக்கு வந்திருந்தா அதோட ரீச் இன்னும் பல மடங்கு பெட்டராக இருந்திருக்கும்னு தோணுது. பட் இது வந்து அப்போவே வந்து 14.5 கோடி ரூபா கலெக்ஷன். அந்த பிக்சர் வந்து நான் டைரக்ட் பண்ணியிருக்கணும். 2008 டைரக்டர் ஆகிருக்கணும். இன்னும் சீக்கிரமாகவே ராம்நாத் படி டைரக்டர்னு வந்திருக்கணும். ஆமாம், அது வந்து அந்த ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க சன் டிவிலேருந்து அவங்க சைட்லேருந்து எனக்கு கொடுத்தாங்க. அது நான் தான் பண்ணணும்னு, ஏன்னா நான் தான் அதில் ரொம்ப எஃபர்ட்ஸ் எடுத்துட்டேன். வேறு யார் வேணாலும் போகலாம், வேறு யார் வேணாலும் உள்ளே வரலாம் திருப்பி. ஆனால் அந்த குவாலிட்டி அது ஒன்று தான் டேரக்ட். அதை வந்து மிஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ராம்நாத்தே பண்ணிட்டுங்க, ஏன் நீங்கள் வந்து வெளியில். அம்பாசமுத்திரம் அம்பானி என்ன மாதிரியான டேக்அவே கொடுத்துச்சு சார்? ஏன்னா படம் வந்து ஒரு காமெடி, பெரிய மரியாதை இன்னைக்கு வரைக்கும். வணக்கம் ராம்நாத் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பர். ரொம்ப காலமாச்சு உங்களை வந்து மீடியாவுக்கு முன்னாடி பார்த்து. ஆமாம், ஒரு 3-4 வருஷம் ஆச்சு. ஆதார் ரிலீஸ் டைமில் அப்பப்போ அங்கங்கே நிறைய இன்டர்வியூஸில் பார்த்தோம். ஆமாம், பட் நடுவில் ரொம்ப நாளாக காணோம். பட் பெரிய பெரிய வாழ்த்துக்கள் சார். மலையாளம் இண்டஸ்ட்ரிக்கு இப்போது போகிறீங்க. ஒரு பெரிய கனெக்ட், இந்த ஆர்க்குன்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க, லைஃப் ஆர்க்கு, அது வந்து அது கம்ப்ளீட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஏன்னா நீங்கள் திண்டுக்கல் சாரதி வந்து அது ஒரு மலையாளம் படத்தோட ரீமேக், அங்கே ஆரம்பித்த ஒரு ஜேர்னி இன்னைக்கு திரும்பி மலையாளம் இண்டஸ்ட்ரிக்கே போகிறது உண்மைதான். ஃபஸ்ட்டு அங்கே தான் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. சீனிவாசன் சாரோட ஃபிலிம் அது, வடக்கு நோக்கி எந்திரம். ஸோ அது ரீமேக்கில் அந்த புள்ளி இன்ஸ்பிரேஷன் மட்டும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக நான் தான் ஒர்க் பண்ணது. ஆதார் வந்து ஆக்சுவலாக என்னென்னு தெரில, ஒரு வார்த்தைகள் வந்து பிளஸ்ஸிங்ஸு, வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரு வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது நான் இந்த விஷயத்தில் கொஞ்சம் உணர்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னு கேட்டால் இந்த பிக்சர் பார்த்தவங்க ஒருத்தர் விடாமல் இது மலையாளத்தில் பண்ணியிருக்கணும்னே சொல்லுவாங்க. எப்படி இது ஒரே மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னு பார்த்தா, அதே மாதிரி கீர்த்தி சுரேஷ் மதர் வந்து படம் பார்த்துட்டு அவங்க கால் பண்ணாங்க, ராம்நாத் இது இங்கே பண்ண வேண்டிய படம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, பரவாயில்ல இப்போ ரீமேக் வரும், நீங்கள் கிடைச்சா பண்ணிடுங்க, நம்ம மலையாளத்தில் கொண்டாடிடுவாங்க அந்த படத்தை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி மேம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி ட்ராவல் ஆகிட்டே இருந்தது. நானும் அதுக்கான எஃபர்ட்ஸ் எடுத்தேன். திலேஷ் போத்தன் சார் டைரக்டர். ஸோ அவர் வந்து அங்கே ஒரு நேஷ்னல் அவார்டு வின்னார், டைரக்டர், ஆக்டர், பெஸ்ட்டு ப்ரொடியூசர் அவர். ஸோ அவரும் பார்த்துட்டு ஃபீல் குட் அட் மூவி ராம்நாத்னு சொல்லிட்டு கால் பண்ணார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் கனெக்டட் இருக்குது, மலையாளத்துக்கும் இந்த ஆதாருக்கும் ஏதோ ஒன்று இருக்குன்ற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது. அது சர்ப்ரைஸ்டாக நேற்று ஈவினிங், இன்னும் வெளியில் நியூஸ் வரல, நாளைக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் சொல்கிறேன், யோகி பாபு சார் வந்து அது பண்ணலாம், மலையாள ரீமேக் பண்ணலாம் அது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருணா சார் கேரக்டர் வந்து அவர் பண்ணலான்னு சொன்னார். பரவாயில்ல, நம்ம வேர்ட்ஸு ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருக்குது, அதனால தான் சொல்லும் போது நல்லதாக சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க பொழுது அப்படிங்கிறது. எப்பொழுதுமே யாரையுமே அது நல்லா வரும், சரியாக வரும் அப்படி சொல்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அது ஏதோ பழிச்சு வருது. கடவுளோட அனுகிரகம் இருந்தால் நல்லபடியாக நடக்கும். ஓகே, அது பார்க்கும்போதே தெரியுது சார். லைக் அதனால தான் நான் சொன்னேன், அந்த லைஃப் ஆர்க் வந்து நீங்கள் படங்களில் வைப்பீங்க, அது உங்கள் லைஃப்லேயே வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். உண்மைதான், அது இதில் நான் உணர்ந்தேன். அது அப்படியே சுற்றி வருது. நிறைய பெயின் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆதார். ஆனால் நம்மளை ஏதோ ஒரு செதுக்கிக்கிட்டே வருது, அது உணர முடியுது. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, நிறைய பெயின் அப்படின்னு ஒன்று சொன்னீங்க. நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன் ஒருவேளை அந்த ரிலீஸ் டைமுக்கு மேலே இருந்த பெயினை பற்றி பேசுகிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இல்லை, ரிலீஸ் டைமு, அப்புறம் வந்து நம்ம ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ப்ரெஷரும், ஒரு நல்ல சினிமா அப்படின்னு முடிவு பண்ணி கிரிட்டிக்ஸ் எல்லாம் பெஸ்ட்டாக வந்தும் கூட ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு நம்ம போகும்போது இருக்கிற ஸ்ட்ரகிள்.
ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறேன். நல்ல சினிமானா போயிட வேண்டியதானே, அப்படி அந்த மாதிரி தானே. அப்போ அதுக்கு சோர்ஸ் இல்லை, லேட் ஆகுது அப்படின்னா அப்போ அங்கே யாரோ நல்லவர்கள் இருக்காங்கன்றது தான். ஸோ அதனால் இப்போ தான் ஒரு 12ஆம் தேதி தான் ஓடிடி பிச் பண்ணியிருக்கேன் படம், ஸ்ட்ரகிள் பண்ணி. அமேசான் ப்ரைம், ஓடிடி ப்ளஸ் ஜியோ பிளாட்ஃபார்மில் இருக்குது. ஓகே, பார்த்துட்டு என்கரேஜ் பண்ணுங்க. ஆக்சுவலாக மக்களுக்கான சினிமா இது, 100% மக்களுக்கான சினிமா, அடித்தட்டு மக்களுக்கான ஒரு படம் ஆதார். அதை வந்து கரெக்டாக நான் திருப்பி மக்கள்கிட்டே கொண்டு வந்து இன்றைக்கி சேர்த்துட்டேன். அதை நீங்கள் தான் என்கரேஜ் பண்ணணும். கண்டிப்பாக பண்ணுவீங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. ஓகே, இந்த ஆதார் இது அடுத்த கட்டம் போகிறது இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் லேட்டராக அதுக்கிட்ட வருவோம் சார். கொஞ்சம் இந்த ரோலுக்கு பின்னாடி போய் அதுலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட ஜேர்னின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்குமா சினிமா இண்டஸ்ட்ரியில். நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த 20 இயர்ஸ்ன்ற ஜேர்னி வந்து ரொம்ப பயங்கர பிளாக் பஸ்டராக தடபுடலாக அவங்க அப்படி இருக்கும். இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு இதுவே இருக்கும். பட் எனக்கு உங்களை பார்க்கும்போது ஒரு அந்த இசிஜி மாதிரி அப் அண்ட் டவுன் அந்த ஒரு ஃப்ளோலே ஃபீல் ஆகும். இல்லை, உண்மைதான். அதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன ஸ்டடி பண்ணவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து ஒரு ஜானர் டு இன்னொரு ஜானர் போகிற ஒரு படத்துக்கும், அதனால தான் உனக்கு இந்த டிலே, இந்த கிராஃப் வருது. இப்போது ஒரு சுந்தர் சி சார் மாதிரி ஒரு கண்டென்ட், அவருக்கு ஒரு ஹியூமர் சென்ஸு, ஒரு கிளாமர் வித் சாங்ஸு, ஆல்பம். ஸோ அவர் ஒரு ரூட் ஒன்று வச்சுருக்காரு. ஸோ அதுக்குள்ளே அவர் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கார். ஸோ அந்த மாதிரி ஒரு ரூட்குள்ளே நீ வந்து ட்ராவல் ஆகாமல் ஒரு படத்துக்கு ஒரு படம் வேறு ஜானர் பண்ணணும்னு நினைக்கிறதுனால அந்த டைம் ஆகுறத நானும் ஃபீல் பண்ணுறேன். இப்போது திண்டுக்கல் சாரதிக்கு அம்பாசமுத்திர அம்பானி எகென்ஸ்டாக இருக்கும், அம்பாசமுத்திர அம்பானிக்கு திருநாள் எகென்ஸ்டாக இருக்கும். திருநாளுக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் டோட்டலி எவால்வ் ஆகி நான் பண்ண படம். ஓகே, திருநாளுக்கு அப்புறம் தான் நான் வந்து உலக சினிமாக்கள் நிறைய பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஸோ அப்போது ஒரு வேர்ல்டில் பெஸ்ட்டு கண்ட்ரீஸில் உள்ள பெஸ்ட் டைரக்டர்ஸோட ஃபிலிம் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கும் போது வேறு ஒரு ஐ ஓப்பனர் வருது. ஸோ அப்போது அதை டச் பண்ணுங்கிற ஒரு இதில் வந்து ஒரு புள்ளிலேருந்து இயங்குனது தான் ஆதார். ஓகே, ஸோ அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து உங்களுக்கு கருணா சார் கிட்ட இருந்து தான் அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும். அவங்களோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்தேன், நீங்கள் பெரும்பாலும் ட்ராவல் பண்ண மாட்டீங்க, ஒரு பர்டிகுலர் பர்சனோட ட்ராவல் பண்ண மாட்டீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன். பட் ஏன் கருணா சார் கிட்ட மட்டும் அந்த ஒரு ஜேர்னி இருந்துச்சு? ஆல்மோஸ்ட் இப்போ ஆதார் வரைக்குமே உங்களோட ஜேர்னி இருந்துச்சு. ஆமாம், நேற்று நைட் வரைக்கும். நேற்று நைட் வரைக்கும் எவ்வளோ வருஷம் ஜேர்னி? இன்னைக்கு யூத் ரிலீஸ் ஆயிருக்கு. கென்னுக்கும் வாழ்த்துக்கள். ஆக்சுவலி இது ஒரு பூபதி பாண்டியன் சார் டேரக்டர் இருக்கார் இல்லையா, தேவதை கண்டியன் டேரக்டர். அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு இன்ட்ரோ. அவர் தான் வந்து எனக்கு ஆஃப்டர் நந்தா கருணா சார்கிட்ட என்னை வந்து அறிமுகப்படுத்துகிறார். ஸோ இந்த நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ள பையன், நீ கூட இருக்கட்டும், கூட சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு. அப்படி தான் அந்த ஜேர்னி அவர் தான் துவக்கி வைக்கிறார். அப்படி ஸ்டார்ட் ஆகுது. அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது கருணா சாரை பொறுத்த வரைக்கும் வந்து ஆகா ஓஹோன்னு சொல்லி பெருசாக என்கரேஜ் பண்ணுறது, உருண்டு பரண்டு பழகிறது, அந்த மாதிரியான ஆட்டிடியூட் எதுவுமே இருக்காது. ஓகே, கரெக்டாக இருந்தால் அது ட்ராவல் போயிட்டுருக்கும், அவ்வளோதான். பட் இன்னும் சொல்லப்போனால் அவருக்கும் எனக்கும் நிறைய ரியாலிட்டியாக இத்தனை வருஷம் நீங்கள் எப்படி இந்த ட்ராவல் போகுது அப்படின்னா, நான் நிறைய முரணாகவும் இருந்திருக்கேன். அதுவும் ஒரு ரீசன்ஸ். அது சில விஷயங்களை நான் கேள்வி கேட்குறேன். அவர் சொல்கிறதுக்கு அப்படியே ஆமான்னு இல்லை. ஆமாம், அந்த லிஸ்ட்டில் நான் இல்லை. அதுதான் அந்த 25 வருஷ ஜேர்னியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சில இடங்களில் வந்து நான் எனக்கு தோணுனதை நான் ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு முக்குளத்தூர் முகவரிங்கிற அந்த போஸ்ட் ஒட்டி அவர் வந்து ஒரு 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 கட்சி ரீதியாக ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகும்போது நான் முரண்படுறேன். ஸோ அங்கேருந்து தான் நான் சினிமாக்குள்ளே நின்றுக்கிட்டேன், அவர் அரசியலுக்குள்ளே போயிட்டார். ஸோ இப்போ அப்படி பார்த்தா அது ஒரு புரிதல் தான். அவர் என்கிட்ட பேசினா சினிமா மட்டும்தான் பேசுவார், நான் அவர்கிட்ட அரசியல் பேச மாட்டேன். ஸோ அதை அப்படி பிரிச்சுக்கிட்டோம், அவ்வளோதான். அது பாட்டுக்கு இருக்கும். அது அவரே சொல்லுவார், ஒரு தடவை உரசி பார்த்துட்டு அது தங்கம்னா தூக்கி போட்டுருணும், சும்மா உரசி பார்த்துட்டு இருக்கக்கூடாது, தங்கம் இதில் ஒட்டிக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் தங்கம் தான், அது எப்போ இருந்தாலும் அது வேல்யூ தான். ஸோ அந்த மாதிரி ஒரு நட்பு. அது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிறது கிடையாது. அதே மாதிரி அவர் ஏதோ ஒன்று பண்ணிட்டா ஆகா ஓவன் பில்டப் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் ரொம்ப நாள் நீடிக்காது. ஸோ ஒரு புரிதலோடு அது ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு நட்பு அது. ஓகே, இப்போ ரீசெண்டாக சார் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன், திண்டுக்கல் சாரதி வந்து டிவியில் போட்டிருந்தாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நமக்கு அந்த ரீவாட்ச் பண்ணுற அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அப்போ நான் பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல வந்து இந்த படம் இன்னைக்கு இந்த டைமில் வந்திருக்கலாமோ, ரொம்ப ஏர்லியாக ரிலீஸ் ஆனதில் வந்து இன்னொன்று அந்த படம் நீங்கள் எடுக்கும் போதே 20 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்த படம்ல அது. ஆமாம், அது 17 வருஷம். நான் எடுக்கும்போது 2008 திண்டுக்கல் சாரதி.
அப்போவே ஒரு 17 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ ஆனால் அந்த படம் இன்னைக்கு வந்திருந்தா அதோட ரீச் இன்னும் பல மடங்கு பெட்டராக இருந்திருக்கும்னு தோணுது. இல்லை, இது ஒரு கருத்து. ஆக்சுவலி நிறைய கருத்துக்கள் வரும் சினிமாவில். பட் இது வந்து அப்போவே வந்து 14.5 கோடி ரூபா கலெக்ஷன் அந்த படம். சன் பிக்சர்ஸோட 3வது ரிலீஸ். காதலில் விழுந்தேன், அதுக்கு அடுத்து தெனாவட்டு. ஆமாம், அந்த ஆர்டரில் ஏதோ ஒரு 3வது படம். அப்போது பெஸ்ட் ரீச்சு சன் பிக்சர்ஸில் ப்ரெஸ் மீட்டில் சொன்னாங்க இவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்கு இந்த ஃபிலிம்னு சொல்லி. அந்த ரீச்சுக்கு காரணம் அவங்களுடைய நெட்வொர்க்கு, அவங்களுடைய ப்ரொமோஷன்ஸ். ஆமாம், எனக்கு அந்த ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி நிறைய அதை பற்றி பேசலான்னு தோணுச்சு. ஏன்னா அது வரைக்கும் அவங்க 2 படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் படம் ஒரு ட்ரையல்ஸ் அப்படின்னு பார்த்தா அது பயங்கர ஹிட் ஆச்சு, காதலில் இருந்து. அடுத்து தெனாவட்டு, 3வது படமும் 4வது படமும் திண்டுக்கல் சாரதி அப்படின்னு. திண்டுக்கல் சாரதி எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் தான். அது வரைக்கும் காமெடி கேரக்டரில் நடிச்சிட்டு இருந்த கருணாஸ் வந்து லீடாக வச்சு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோவாக வச்சு கிட்டத்தட்ட சன் டிவியில், KTVயில், சன் மியூசிக்கில் எல்லாத்துலேயுமே அந்த ப்ரோமோ ஒரு நிமிஷத்தில் மட்டும் அதான் நிமிஷத்துக்கு ஒரு செகண்டுக்கு அவ்வளோ ப்ரோமோ போட்டு அது வந்து ஒரு பெரிய ஸ்டாரோட படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்களோ அந்த லெவலில். இல்லை, அது எங்கே எங்களுக்கு உணர ஆரம்பிச்சோன்னா அந்த ஃபிலிம் வந்து உலகமே அந்த கதையாக இருந்துச்சு எனக்கு. அதை ஒரு 3.5 வருஷம் என்ன நடந்துச்சு வெளியிலனே தெரியாது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒரு கரெக்டான இன்சிடென்ட் சொல்லணுன்னா, ரொம்ப வருடங்கள் கழித்து ஆஃபீஸ் க்ளீன் பண்ண ஒரு பையன் வந்து இதை கிழிச்சு போட சொன்னாங்கன்னா என்னால் கிழிச்சு போடவே முடியல, டயர்டாக இருக்குது, எப்படி இவ்வளோ வருஷம் எழுதுனீங்க ஒரு படத்துக்குன்னு கேட்டான். அவ்வளோ ஒன்லைனாக அவ்வளோ டைட்டாக இருக்கும் அந்த ஃபிலிம் பார்த்தா. ஏன்னா கருணா சார் வந்து ஹீரோவோ லீட் ரோலாக லான்ச் ஆகுறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவோம் அந்த ஃபுட்டேஜ்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணது. அப்போ எல்லா டைரக்டர்ஸும் வருவாங்க வீட்டுக்கு, மாடியில் ஒரு ரூம் தான், இந்த மாதிரி ஒரு ரூமில் தான் உருவானது அந்த படம். அதில் வந்து ஒவ்வொரு டைரக்டர்கிட்டும் நான் கதை சொல்லி அவங்களோட ஒப்பீனியன் எழுதிப்பேன். ஸோ இப்படி தான் வளருது. ஓகே, உதாரணம் யார்கிட்டலாம்? நிறைய பேர், கருப்பியான மதுரவண்ணன், ராசு மதுரவண்ணன் மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் வருவாங்க, இப்போ கேட்பாங்க, அவங்க ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க, இதை மாற்றுங்க அதை மாற்றுங்கம்பாங்க. இப்படியே போகும். இந்த ப்ராசஸ்லாம் 2-3 வருஷம் போகுது. அதுக்கு பிறகு அது ஒரு லெவலுக்கு வருது. அப்போ தான் வந்து சரி ஓகே, இது சன் பிக்சர்ஸில் வந்து சக்சனா அண்ணன்ட்டு போயிட்டு நான் நைட்டில் இந்த ஸ்கிரிப்ட் நேரேட் பண்ணுவேன். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் மட்டும்தான் அவரை வந்து ஃப்ரீயாக விடுவாங்க. ஏன்னா சன் டிவியில் ஒரு போஸ்டிங்கில் இருந்தால் அவங்க பிஸி எப்படி இருக்கணும், அவர் காஸ்டியூம் மாற்றுற டைமை தவிர எல்லாரோடையும் தான் இருப்பார். ஓகே. ஸோ அந்த மாதிரி அந்த நைட் டைமில், லேட் நைட்டில் வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கிற டைமில் போய் இந்த கதையை நான் சொல்லிட்டுருப்பேன். அப்போ தான் ஒரு சரி இது லாக் பண்ணிடலாம் போகலான்டான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறேன். ஓகே. ஸோ அங்கேருந்து அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்க சார் 3 வருஷம் லாக்டு, எதுவுமே எனக்கு வெளி உலகத்தில் தெரியல. படம் அப்படின்னு வரும்போது ஒரு நல்ல பேனர், யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைக்கி மேபி சன் பிக்சர்ஸ் நல்ல என்ன சொல்கிறது, இத்தனை படங்கள் பண்ணிட்டாங்க, இன்றைக்கி அதோட ஒரு ரீச் நமக்கு பெருசாகவே இருக்கும். அன்றைக்கே உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, டைரக்ட் பண்ணியிருக்கலாம். ஆமாம், சீக்கிரமாகவே அந்த பிக்சர் வந்து நான் டைரக்ட் பண்ணியிருக்கணும். 2008 டைரக்டர் ஆகிருக்கணும். இன்னும் சீக்கிரமாகவே ராம்நாத் படி டைரக்டர்னு வந்திருக்கணும். ஆமாம், அது வந்து அந்த ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க சன் டிவிலேருந்து அவங்க சைட்லேருந்து எனக்கு கொடுத்தாங்க. அது நான் தான் பண்ணணும்னு. ஏன்னா நான் தான் அதில் ரொம்ப எஃபர்ட்ஸ் எடுத்துட்டேன், லே கடந்து. ஸோ அப்போ எடுத்தால் கரெக்டாக இருக்கும்ன்றது அவங்க நம்பினாங்க. பட் எனக்கு என்னென்னா 2 சுமை வந்து ஒரு இடத்துல வேண்டாம். இப்போ கருணா சார் வந்து ஒரு லீட் ரோல் பண்ணுறாருங்கிறது ஒரு பேர்டன். ஃபஸ்ட்டு பார்க்க வைக்கிறது, ஓகே, நம்ப வைக்கிறது, கன்வின்சிங் பண்ணுறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது மக்களை. ஸோ அப்போ அது ரொம்ப கன்வின்சிங்காகவும், ரெண்டாவது அந்த கதையில் வந்து ஒரு பெரிய கிரிட்டிக்கல் இருந்தது. அப்படின்னா அந்த பக்கம் போயிடும் அந்த கதை, சந்தேகப்படுறான் பொண்டாட்டின்னு போயிடும், தப்பான ஆங்கிளில் போயிடும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா அவன் தான்ப்பா தப்பாக இருக்கான், அவன் ஒய்ஃப் கரெக்டு தான் இருக்கும். இந்த 2க்கு நடுவில் ஒரு லேயரில் தான் அந்த டைலாக்லாம் நான் எழுதியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும் அது. அப்போது அந்த 2 விஷயத்தையும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸ்கிரிப்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அப்போ நம்ம இதில் ஃபோக்கஸ்டு மிஸ் ஆச்சுன்னா கூட இதனால நம்ம அதை மிஸ் பண்ணிட வேண்டாம், முதல்ல யாராவது வெளியில் வந்துருவோம் அடிச்சு அப்படின்றது தான். கருணா சாருக்கே அது வருத்தம் தான். கேட்டார், பல தடவை கேட்டிருக்காரு, அது நீ பண்ணிடுறேன். வெற்றி சார் கூட உங்களை தான். ஆமாம், வெற்றி சார் கூட என்ன தான் சஜஸ்ட் பண்ணார். அவருக்கு என்னென்னா சில டைரக்டர்ஸ் வந்து எதனால் அது நடந்ததுன்னா, நிறைய டைரக்டர்ஸ் வர்றாங்க, கனெக்ட் ஆக முடியல, போயிடுறாங்க. ஓகே, அது ஏதோ ஒரு வகையில் போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அன்றைக்கி ஒரு டைரக்டர் அது மாதிரி போயிட்டார். போனப்போ வெற்றி சார் ஈவினிங் சும்மா மீட் பண்ணி இந்த ஆதித்யாவில் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ சொன்னார், இது மாதிரி இல்லை, ஒரு கெப்பாசிட்டி, டைரக்டரோட கெப்பாசிட்டியே வந்து கேப்பபிலிட்டி என்ன அப்படின்னா 1000 நடக்கலாம், அவன் போகவே கூடாது, அவன் ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருக்கணும்.
வேறு யார் வேணாலும் போகலாம், வேறு யார் வேணாலும் உள்ளே வரலாம் திருப்பி. ஆனால் அந்த அந்த குவாலிட்டி அது ஒன்று தான் டேரக்டருக்கு. அதை வந்து மிஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ராம்நாதே பண்ணிட்டுமே, ஏன் நீங்கள் வந்து வெளியில் இது பண்ணுறீங்கன்னு சொல்லி அவர் சஜஷன் பண்ணார். ஸோ அதெல்லாம் தாண்டி நான் எடுத்துக்கிட்ட ஸ்பேஸ் வந்து அந்த படத்தை பத்திரமா கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக நான் என்னை வந்து கொஞ்சம் ஒரு 2 வருஷம் பின்னாடி தள்ளிட்டேன். பட் யூஸ்வலாக எழுதிட்டீங்க, ஆல்மோஸ்ட் அதோட கருவு மட்டும் வச்சுட்டு கம்ப்ளீட்டாக அதை ஒரு உங்களோட இதில் எழுதிருக்கீங்க. இன்னும் நீங்களே எடுக்கிறது வந்து லைக் மேபி இன்னொருத்தர் வந்து அவரோட கருத்துன்னு அந்த இடத்துல வந்து அப்போ கூட மாறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும்ல? இல்லை, அது ஒன்று. இன்னொன்று வந்து சன் டிவி ப்ரொடக்ஷனில் வருது அது அப்படின்றப்போ ப்ரெஷர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை நான் வந்து தவிர்க்க நினச்சேன். ஓகே. ஏன்னா அவங்களுடைய நெட்வொர்க்ஸு, அவங்களுடைய டீமோட ப்ரெஷர்ஸ்லாம் எப்படி இருக்குமோ என்னமோன்ற தயக்கம் இருக்குது. அப்படி இருந்துச்சா? ஆனால் அப்படி இல்லை, எல்லாருமே ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணாங்க. அப்படி எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம ஒர்க்கு ரொம்ப நேர்த்தியாக இருந்ததுனால அவங்க எல்லாருமே ஹாப்பி, அந்த டீமே ஹாப்பியாக இருப்பாங்க. எனக்கு திண்டுக்கல் சாரதியில் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது வந்து, கருணா சார் வந்து ஒரு காமெடியனாக இருந்து ஒரு ஹீரோவாக ஷிஃப்ட் ஆகுறாரு, நீங்கள் பார்த்து பண்ணீங்க அப்படின்னும் போது அவரோட கேரக்டர் தான் எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. ஒரு லேட்டர் செகண்ட் ஹாஃபில் வந்து கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மாதிரி ஆன ஒரு இதுவாக இருப்பார். ரூம் போட்டு எதிரிலேயே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டராக இருப்பார். அது அந்த பொசசிவ் சந்தேகம் அது எல்லாமே இருக்கிற ஒரு கேரக்டர். நம்புனீங்களா நீங்கள் வந்து ஒரு காமெடியனை ஒரு சீனில் சீரியஸாக பார்க்க முடியும், ஒரு கிளைமேக்ஸில் வந்து காமெடியனில் தான் நமக்குலாம் கனெக்ட் ஆகிடும், அது ஓகே, அது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நாகேஷ் சார்லேருந்து விவேக் சார்லேருந்து வடிவேல் சார் வரைக்கும் பார்த்துருக்கோம். பட் கம்ப்ளீட்டாக அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட அந்த காமெடி முடிஞ்சு செகண்ட் ஹாஃப்லேருந்து இவனை பாதிக்குது, இவன் மேலே நமக்கு ஒரு லைட்டாக வெறுப்பு வரணும் ஆடியன்ஸ்க்கு. அது கருணா சார் வச்சு பண்ண முடியும்னு நம்புனீங்களா? இல்லை, அதுதான் சொல்கிறேன்ல, அந்த படம் ஸ்டார்ட் பண்ணது இருக்குல்ல, இந்த கொஸ்டின் வந்து அங்கே தான் நான் சொல்லி ஆகணும். இந்த பிக்சர் வேண்டாங்கிறது தான் கருணா சாருக்கும் எனக்கும் ஆர்கியூமெண்ட். நான் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து அப்போ தான் 5 சீன் 8 சீனு 7 சீன் பண்ணிகிட்ருக்கோம் எல்லா படத்துலையும். ஸோ அப்போது அதுக்கே வந்து போராடி தான் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் ட்ரூ. இது தெரிஞ்சவங்களுக்கும் அருகாமையில் உள்ளவங்களுக்கும் புரிஞ்சுக்க முடியும். பட் ஆனால் நான் பிஸியாக இருந்த டைம் தான். ஆனால் எடுத்துகிட்டு எடிட்டில் வராது. ஓகே. ஸோ அவங்க கதை தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். கதைக்குள்ளே வரும்பொழுது இதெல்லாம் வெளியில் இருக்குன்னு சொல்லி எடுத்துருவாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், டிஸ்கஷன்லேருந்தே நான் ஒர்க் பண்ணுவேன். கதைக்குள்ளே உள்ள ஹியூமர் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவேன். துருத்திட்டு தனியாக தெரிகிற ட்ராக் வேணான்னு சொல்லிட்டு, அதாவது முந்தின படங்கள் அதுக்கு முன்னாடி ட்ராவலில் அப்படி இருந்துட்டு இருக்க டைமில் தான் இது ஒரு ரிஸ்க்காக இருக்குமோன்ற ஒரு பயம் இருந்ததுனால நான் தவிர்த்தேன், வேண்டாம் அது அப்படின்னு. அப்போ அவருக்கும் எனக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் ஆகுது. அப்போ நான் ஓகேன்னு சொல்லிட்டு நான் வரல. ஒரு 2-3 நாள் நான் போய் அவரை பார்க்கவும் இல்லை, வரவும் இல்லை. ஒரு 4 நாள் கழித்து ஃபோன் பண்ணார். ஒன்று பண்ணலாம் வா, அந்த வடக்கு நோக்கி இயந்திரம்ங்கிற படம் வந்து வீட்டில் டிவிடி இருக்குது, அதை வந்து ஒரு தடவை போட்டுப்பார், அப்புறம் நீ வேணான்னு சொன்னீங்கன்னா விட்டுடலாம்டா அப்படின்னு சொல்லி சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துட்டு வேணான்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி வரேன். வந்துட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே இந்த பண்ணணுன்ற மைண்ட் செட்டுக்கு எனக்கு உடைக்குது, பிரேக் பண்ணுது அந்த படம். ஓகே. அந்த ஃபஸ்ட்டு ஒரு கடிதம் எழுதுவார் மனநல மருத்துவர் சீனிவாசன். ஸோ அந்த கடிதம் எழுதி முடிக்கிறதுக்குள்ளேயே இந்த ஃபிலிம் நம்ம எடுத்து அண்டர்டேக் பண்ணிடலான்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு வந்துருச்சு. அந்த 3 நிமிஷத்துக்குள்ளேயே நான் சொல்லிட்டேன், இந்த ஃபிலிம் வந்து நம்ம பண்ணலாம் அதை. அப்புறம் தான் நான் அந்த இன்ஸ்பிரேஷன்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே ஒர்க் பண்ண டிஸ்கஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. அகைன் நம்ம அந்த ஒரு விஷயம் பேசியிருந்தோம் சார், இந்த ப்ரமோஷன் அது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்களா அந்த டைமில்? இல்லை, அது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. திண்டுக்கல் சாரதிக்கான ப்ரமோஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என்ன அஜித் பெரிய கலர் என்னை விட என்ன அப்படின்றதுலாம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொமோவில் ஏறும், ஏரில் ஏறுது. ஒரு 2:30-3 மணி விடிய காலையில் பார்த்தா திருப்பி அடிக்கிறாங்க, பயங்கரமாக இருக்குது. ஸோ அது வந்து அதான் சொல்கிறேனே, சினிமா வந்து ஒரு புரிஞ்சிக்க முடியாத ஒரு பிம்பம். கமல் சாரை திடீர்னு தூக்கி போடும், திடீர்னு வந்து திறமை இல்லாத யாராவது ஒருத்தர் தூக்கி கையில் வச்சுக்குவோம், அப்புறம் திறமைசாலிகள்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும். சேரன் சார் மாதிரியான பொறுப்பான இயக்குநர்கள்லாம் கொஞ்சம் டக்குன்னு அவையவாங்க. ஸோ இப்படி முரண் நிறைய இருக்குது சினிமாவில் ஆரம்பத்துலேருந்தே பார்த்தேன். அதுக்கு என்ன காரணங்கிறதெல்லாம் ரிசர்ச் பண்ணால் நிறைய ரீசன்ஸ் வரும், அதுக்குள்ளே போகிறதில்ல. ஓகே, வாட் எவர், அதை நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். அது எதுக்குன்னு தெரில, பின்னாடி ஏதாவது ஒரு விஷயத்த தெரியும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இங்கே ட்ராவல் ஆக முடியும். அந்த மாதிரி இப்போ நான் வந்து அம்பாசமுத்திரமணி முடித்த உடனே ஆஸ்கார் ஃபிலிம்ஸில் கமிட் ஆகுறேன். ஒரு கதை சொல்கிறேன், ஓகே ஆகுது. அவர் யார் ஹீரோன்னு கேட்குறாங்க. நீங்கள் யாரை கொடுத்தாலும் எடுப்பேன் சார்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். தனுஷ் சாரை கூப்பிட்டு 1 கோடி ரூபா கொடுக்குறாரு அட்வான்ஸ் ரவி சார்.
இது இண்டஸ்ட்ரிக்கே தெரிஞ்ச நியூஸ் தான். நான் போய் சொல்கிறேன், கதையும் அவருக்கு பிடிச்சிருக்கு, என்ஜாய் பண்ணுறாரு. பட் ஆனால் பரத் பாலான்னு ஒரு டீம் வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க. மரியான்கிற படம் வந்து எனக்கு கொடுத்த அட்வான்ஸ் தான். ஸோ அது வந்து மாறிச்சு. ஒரே நாள் காலையில் தனுஷ் சாரை வச்சு பண்ண போகிறேன் அப்படின்னு போகுது ஆஸ்கார் ஃபிலிம்ஸில். அன்றைக்கி சாயங்காலமே நான் இல்லைன்னு ஆகுது. ஸோ இந்த மனநிலையும் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம தாண்டி போகணும் அப்படிங்கிறது தான். அது 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 அவ்வளோதான். அதுக்கப்புறம் எந்த டாக்ஸ்? அதுக்கப்புறம் அது 4-5 கம்பெனியில் ஓகே ஆச்சு. ஓகே. அந்த எல்லா கம்பெனிலையுமே ஹீரோ வந்து செட் ஆகலை. ஓகே. அப்போது திருப்பி ஆஸ்கார் ரவி சார் கூப்பிட்டு எனக்கு கதை பிடிச்சிருக்கு, நீ வேறு ஹீரோ கூட சொல்லுன்னு சொன்னார். பட் அந்த டைமில் கரெக்டாக ஹீரோ அமையலை, அந்த கதைக்கு அமையலை. அப்புறம் டைம் ஆகிட்டே இருந்தது. எல்லாருக்கும் உள்ள கோவம் தான். ரொம்ப நாள் ஒரு விஷயத்தில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது அதை த்ரோ பண்ணிட்டு போகலாம் தூக்கி போட்டு அப்புறம் டேனியல் பாலாஜி ஹீரோ ஆக்கலான்னு சொல்லிட்டு தான் போய் திருநாள் பண்ணேன். அவருக்கு பண்ணது தான் அது. அப்படியா? பட் ஜீவா சார், நயன்தாரா அதெல்லாம் ரீப்ராசஸ். அப்புறம் துவங்கினது அங்கேருந்து. ஓகே. டேனியல் இன்னைக்கு இல்லை, மிகப்பெரிய கலைஞன். ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் இன்னைக்கு இல்லைங்கிறது. அவன் வந்து ஸ்க்ரீன் வில்லன், ரியல் ஹீரோ. ஸோ வந்து அதை நான் உணர்ந்திருக்கேன் எத்தனையோ இடத்துல. சுயநலமே கிடையாது. மற்ற உங்களுக்கு ஏதோ நல்லது நடக்குதுன்னா அவன் லூஸ் பண்ணுவான் தன்னை. ஸோ அந்த மாதிரி பர்சன். அப்படிதான் அந்த கேரக்டரும் ஒரு வேணாம் பரவாயில்ல, நான் நடிக்கிறேன் அப்படின்னு, நான் நடிக்கணும் என்ன சொல்லியா அப்படிலாம் கேட்பாங்கல்ல. அவன் என்ன விட்டுருங்க, நீங்கள் பண்ணிருங்கன்னு, நீ வந்துருங்க வெளியில் அப்படிங்கும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ அதனால் இதுமாரி நிறைய. ஸோ அப்படி தான் நம்ம தாண்டி வந்தோம். ப்ரமோஷன்ஸு வந்து அந்த படத்துக்கு அமைஞ்சது வந்து உண்மையிலேயே நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, அந்த ஃபிலிம் வந்து அதை தீர்மானிக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அம்பாசமுத்திர அம்பானி வந்து சேட்டலைட் மட்டும் சைன் ஆகுது, சன் டிவி. ஓகே. அப்புறம் பிட் ட்ராவல் தான். ஒவ்வொரு படம் அம்பாசமுத்திரம் அம்பானியில் தான் அஃபிஷியலி டைரக்டரில். ஆமாம், கம்ப்ளீட்டாக டைரக்டராக அப்படி ரைட் அண்ட் டைரக்டர் போகிறது. அது எப்படி சார் ஸ்டார்ட் ஆச்சு? ஏன்னா 2 படத்துக்குமே ஒரு பெரிய கேப் இருக்கும். இல்லை, அதுதான் திண்டுக்கல் சாரதிக்கு அப்புறம் நிறைய பேர் கதை சொல்ல வராங்க, நான் தான் கூட்டிகிட்டு போய் விடுறேன். எதுவுமே அவருக்கு பிடிக்கல. அப்படி கொஞ்ச நாள் போகுது. ப்ரெஷர் போட்டு செய்கிற எந்த வேலையுமே நிலைக்காது, நீடிக்காது. அது அந்த ப்ராசஸ் ஆகணும். அதுதான் நிலைக்கும். தெரிஞ்சவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்கலாம் ஒரு விஷயம் நடந்தால் அது ஸ்டெடியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. என்ன தான் ரெக்கமெண்ட் பண்ணாலும், என்ன தான் சொன்னாலும் அது அந்த ப்ராசஸ் மைண்டில் தானாக நடக்கும். அப்படி நடந்தால் தான் அது நீடிக்கும். அப்படி தான் அம்பானி வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் டைம் போய் எதுவுமே செட் ஆகலைன்றதுக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த லைனே சொல்கிறேன். நான் முன்னாடி அவரை பயன்படுத்திக்கணும். திண்டுக்கல் சாரதியிலே வந்து கேட்டார், அப்போ நம்ம முன்னாடி ஒரு கதை பண்ணலாம், சொல்லலாம் அப்படின்லாம் கூட நான் முன்னிலைப்படுத்திக்கவே இல்லை. இப்போ எனக்கு ஒரு சின்ன கேள்வி சார். இப்போது நானும் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்க, கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணிக்கணும் தானே சார் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமாம், சொல்லுவாங்க. அதை விட்டுட்டீங்க. இல்லை, அதுக்கு என்ன காரணம்னா, அது வந்து அவர் கூடவே இருந்து ஃபேமிலிக்குள்ளே இருந்து ட்ராவல் ஆகி வரும் நம்ம. ஸோ அப்போ டிஸ்ட்ரிபியூஷன்ஸு அது இதுன்னு சொல்லி நிறைய லாஸில் இருக்கார். ஸோ இந்த டைமில் இந்த ஃபிலிமு கை வைக்கும் பொழுது இது நம்மளும் ஒரு 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 கவலைக்குள்ள காரணத்துக்குள்ளே நம்மளும் ஆகிடுவோமோங்கிற ஒரு நல்ல விஷயந்தான் அது. ஓகே. ஏற்கனவே பல பேருடைய படத்தை வாங்கி லாஸில் இருக்கார். அப்போ இந்த ஃபிலிம் ஆரம்பிக்கிற சூழல் வருது. அப்போ அது வந்து நம்மளே பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு அவரோட சுச்சுவேஷன் தெரிஞ்சு நம்ம இன்னொரு பேர்டனில் தள்ளுறோமோ அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் தான். ஓகே. அது வந்து எனக்கு தெரிஞ்சு குட்வில்லான தாட்ஸ் தான் நினைக்கிறேன். நான் அவங்க மேடம் கிட்ட போயிட்டு, கிரேஸ் மேடம் கிட்ட இந்த படத்தை எடுக்க வேணான்னு சொன்னேன். சார் எடுக்கிறாருன்னா வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அவங்க தான் வந்து இதில் கான்ஃபிடென்ட் இருக்குது அவருக்கு, நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. இப்படி எத்தனை பேர் இருப்பாங்கன்னு எனக்கு தெரில நீங்கள் சொன்ன மாதிரி. பட் ஆனால் எனக்கு அது தோணுச்சு, நான் செஞ்சேன், அவ்வளோதான். ஆனால் அதை தாண்டி நடந்துச்சுல்ல. அம்பாசமுத்திரம் அம்பானி என்ன மாதிரியான டேக்அவே கொடுத்துச்சு சார்? ஏன்னா படம் வந்து ஒரு காமெடி, பெரிய மரியாதை இன்னைக்கு வரைக்கும். இப்போ நான் அந்த அவங்களாம் மீட் பண்ணுறேன் இல்லையா, இன்னைக்கு வரையும் எக்ஸ்பெக்ட் நிறைய சொல்லலாம். ஒரு இன்சிடென்ட் சொல்லணுன்னா, ஒரு சரவணம்பனில் ஒரு பையன் மீட் பண்ணோம். அவன் வந்து இது மாதிரி டைரக்டர் ஒன்று சொல்லணுன்னா ஏதோ ஒரு லிங்க்கில் வரான். ஆனால் அந்த படத்தை பற்றி ஒன்று சொல்லணுன்னா என்ன விஷயம்னு கேட்கும். அது அப்போது துபாய்க்கு வந்து வீட்டிலேருந்து என்ன ஏதோ அமுச்சு விட்டாங்க, காசெல்லாம் கடன் வாங்கி வேலைக்காக அமுச்சு விட்டாங்க. நான் அங்கே போயிட்டு பிடிக்கல, சுத்தமாக எனக்கு எதுவுமே பிடிக்கல, உணவு செட் ஆகலை. வீட்டுக்கு வரணும்னு சொல்லி நான் ரொம்ப சண்டை போட்டு திருப்பி டிக்கெட்டுக்கும் போட்டானுங்க. போட்டு வந்து தொலை இங்கே ஏதோ ஒன்று பண்ணுன்னு சொல்லிட்டு
அப்போது அப்படி ரெடியாக இருக்கிற டைமில் ஃப்ளைட்டு அந்த டிக்கெட் போட்டிருக்க டைமுக்கு நடுவில் இந்த டிவிடி வந்து நான் ரூமில் கிடந்துச்சின்னு பார்த்தேன். அதுக்கு பிறகு 5 வருஷம் இருந்தேன் நான். அது ஏதோ ஒரு விஷயம் என்னை வந்து ப்ரோவோக் பண்ணிச்சு அந்த ஃபிலிம் அப்படின்னு. ஸோ அது இதை விட என்ன இருக்குது, இந்த மாதிரியான நிறைய காத்துக்கு வந்திருக்கு எனக்கு. அம்பாசமுத்திரம் மணி ஓகே. ஒரு லேட் நைட்டு வசந்த பவன் இந்த மாதிரி அடுப்பெல்லாம் ஷட் டவுன் பண்ண பெரிய ஹோட்டலில் ஒரு தோசைக்காக அடுப்பெல்லாம் பற்ற வைப்பாங்க. ஸோ பற்ற வச்சு அந்த கொண்டு வந்து கொடுத்துட்டு அதை ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது எங்கள் லைஃப் சார், நாங்கள் அந்த மாதிரி தான் இருக்கோம் அப்படின்னா. நிறைய பேர் ரிலேட் பண்ணிக்கிறாங்க. கனெக்ட் ஆனது அந்த படம். கருணா சார் சொல்லியிருக்காரு, எம்எல்ஏ ஒரு முக்கியமான ஃபிலிமில் வந்து அம்பாசமுத்திரம் மணி, திண்டுக்கல் சாரதி இதெல்லாம் வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஃபிலிம் ரீச்சில் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைஞ்சது அது. ஆனால் ஃபஸ்ட் படம் இந்த அளவுக்கு கிரெடிட்டு, பெஸ்ட்டு கிரெடிட்டும் கிரிட்டிக்ஸ் வந்து நல்ல கிரிட்டிக்ஸ் அம்பானிக்கும். ஓகே, எல்லாமே பாசிட்டிவாக சொன்னதுனால அண்ணாச்சி பாசிட்டிவாக சொல்லியிருப்பேன். எல்லாருமே யாருமே கெட்டவங்க கிடையாது அந்த கதையில். எனக்கு அந்த படத்தில் ரொம்ப நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அவர் மேனிஃபெஸ்ட் பண்ணுவார்ல, நான் அம்பானி ஆவேன். அது ஒரு காமெடி சீனு. பட் இன்னைக்கு மேனிஃபெஸ்டேஷன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து அதை பணமாக சொல்லிக்கிட்டே இருங்க, அதை நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்ன மாதிரி பணமாக்குறாங்க. நிறைய பேர் இப்போ தான் ஏதோ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி அதை இது பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அது 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 அந்த படத்துல இப்படி ஒரு வைக்கணும் அப்படின்னு எப்படி சார் தோணுச்சு உங்களுக்கு? இல்லை, அது நான் ஊர்லேருந்து சினிமாவுக்கு வரும்பொழுது அது சினிமாவை பற்றி யோசிச்சிட்டே இருப்போம் இல்லையா. அது மாதிரி சினிமாக்குள்ளே எப்படியா வந்துடணும், அது ஒரு ப்ரேயராகவே இருக்கும் மைண்டில். அது ஒரு சின்சியராகவே பண்ணுறது, மைண்ட் ப்ரேயராக பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி அப்புறம் அந்த தினத்தந்திலெல்லாம் ஜோக்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருந்த டைம் அது. அந்த செரிப்புன்னு போட்டு ஒரு 15 ரூபா மணி ஆர்டர் பண்ணுவாங்க. அது இப்போ வர்றதில்லை, ஹெட்டிங் பேஜில் வரும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்த டைமு. அப்போது அந்த ப்ரேயரை தான் வந்து ஓப்பன் சீனாக வச்சது. சரி, அது வந்து அந்த மாதிரி இருந்ததுனால தான் நம்ம வந்து உள்ளே வந்தோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டு. அது ஒரு விஷயத்தை திருப்பி சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது இன்டர்வியூ வந்து ஒரு பெரிய ரூல் சினிமாவுக்கு. எப்படி நான் சொல்கிறேன்னா, இன்டர்வியூ பார்த்து தான் நான் வந்து சினிமாவே அப்சர்வ் பண்ணுறேன். வணக்கம் தமிழகம், சன் டிவியில் வர இன்டர்வியூஸ்லாம் செலிபிரிட்டி அப்போ வருவாங்க. இன்றைக்கி மாதிரியான வசதி கிடையாது. இப்போ இன்றைக்கி வந்து நிறைய கொண்டு போய் சேர்க்குறீங்க இந்த மக்கள்கிட்ட. அப்படி சேர்க்க முடியாது. அன்றைக்கி ஏதோ ஒரு சேனலில் தான் செலிபிரிட்டிஸ் வருவாங்க. அது உட்காந்து பார்க்குறதே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ரவிக்குமார் சார்லேருந்து பெரிய பெரிய டைரக்டர்ஸ் வந்து சொல்கிறது. ஸோ அதெல்லாம் உட்காந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு கிளம்பி வர்றது, அது ஒரு டைம். ஓகே. திண்டுக்கல் சாரதி அம்பாசமுத்திரம் அம்பானியோட சக்ஸஸ் இருக்குல்ல சார், அது வந்து உங்களுக்கு ஒரு இம்பாக்டை கொடுத்துருக்கோம்ல? இல்லை, கொடுத்தது நல்ல படங்கிறது கொடுத்தது. அடுத்து வந்து நான் சொல்கிறேன், ஆஸ்காரில் வந்து இந்த கதை ஓகே ஆகுது, அப்புறம் அதில் ஸ்ட்ரகிள் ஆகுது. அப்புறம் தான் நான் வந்து திருநாள் பண்ணுறேன். திருநாள் ஒரு பக்கம் ரொட்டேட் ஆகி அப்படியே கருணா சார்ட்ட போய் கருணா சார்ட்ட 2 வருஷம் ஹோல்ட் ஆகுது. அமீரண்ணன்ட்ட ஒரு 6 மாதம். அமீரண்ணன் தான் ஹீரோ. அதுக்கப்புறம் அதை நான் பண்ணுறேன்னு சொன்னார். திருநாள் அப்புறம் கதை பிடிச்சிருந்தது அவருக்கு, அண்ணனுக்கு. அப்புறம் அங்கே காத்திருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் நான் அண்ணன்ட்டே போய் கேட்டேன், டைம் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குன்னா, நான் ப்ரெஷராக இருக்குது, அப்புறம் ட்ரை பண்ணிட்டான்னு சொன்னார். அப்புறம் தான் நான் வெளியில் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் சௌத்ரி சார்ட்ட போய் அதை அப்படி ப்ராசஸ்